ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி 3 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மழைக்கு சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வச்சடம் தெரியாமல் காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கும் போது நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாலே போதும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை காய் துருவோம்லாம் அதில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் இருக்கும், அதனால் நல்லா இந்த மாதிரி கையை வச்சு பிசைஞ்சு விட்டு 2 நேரம் கழுவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக இங்கே ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு ஒயிட் கலர் எள்ளு சேர்த்துருக்கிறேன். எள்ளு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிறதுவரையும் வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை இந்த மாதிரி இந்த அளவு சேர்த்தா தான் நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கூட நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு துருவி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல, அது இந்த மாதிரி நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஓரளவு மீடியம் சைஸில் 1 கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சேர்த்துருக்கிற உருளைக்கிழங்கும் ஒரு கேரட்டும் ஓரளவு ஒரு 50% மட்டும் நமக்கு குக் ஆகி வரட்டும். நமக்கு தண்ணியெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நமக்கு காயெல்லாம் வேகும்போது அதுலேருந்தே தண்ணி விட்டு வரும். அதனால் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்கு கேரட்லாம் நம்ம துருவி தான் சேர்த்துருக்குறோம், அதனால் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இந்த மாதிரி வெந்து வந்ததும் நம்ம இது கூடவே நம்ம ஏற்கனவே அவல் அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்சியில், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துருக்கிறேன். கடலை மாவு சேர்க்கும்போது நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் வராத மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா அந்த பேன்லேருந்து நமக்கு விட்டு வரணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பிளேட்டை கமத்தி போட்டு அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பேச்சுலால் ஒட்டுது அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பேச்சுலால் நான் ஒரு ஸ்பூன் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. இது கொஞ்சம் கூட நமக்கு ஆறி வரட்டும். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தேவையான ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணி அப்படியே கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பிளேட்லேருந்து அதை கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பிளேட்டில் எண்ணெய்லாம் தடவி தான் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அந்த எட்ஜஸை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் சூடாக ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயிலை ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கணுன்னு வேண்டாம். இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேனோட சைஸுக்கு தக்கன ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்லலாம் வச்சு ஃப்ரை பண்ணோன்னே எண்ணெய் அதிகமாக குடிக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு டேன் ஆகி வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய 2-3 பொருள் தான், அதுவும் குறைவான குவான்டிட்டியில் தான் நம்ம சேர்த்துருக்குறோம். இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ், லெஸ் ஆயில் ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் பிளேலிஸ்ட் லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் உள்ள பொருள் வச்சு நம்ம இது நாள் வரை இப்படி செய்யாமல் விட்டுட்டோமே நினைப்பீங்க. அந்தளவு சூப்பராக இருக்கும். சாப்பிட பிளேட்டில் கொடுத்தீங்கன்னா பிளேட்டை காலி பண்ணாமல் எழும்ப மாட்டாங்க. அந்தளவு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா
டீ, காஃபியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதில் மல்லி இலை, வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்குறோம். அவல்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவே பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும் இந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வந்து ஓமம் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நான் வந்து ஒரு கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 சின்ன சைஸில் வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நமக்கு வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கி வரணும்னு கிடையாது. லைட்டாக அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வந்தாலே போதும். அடுத்ததாக இது கூடவே 1 கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கேப்சிகம்லாம் நமக்கு வந்து ரொம்ப வதங்கி வரணும்னு வேண்டாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். அடுத்ததாக இது கூடவே 1 கேரட், ஓரளவு மீடியம் சைஸில் 1 கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கிறேன். கேரட்டும் துருவி சேர்த்துருக்கிறனால இது வதங்கி வரதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது. நமக்கு ரொம்ப அது வந்து வதங்கியும் வரணும்னு வேண்டாம். லைட்டாக ஒருக்கா நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இதில் உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், கேரட் அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் வத்தல் பொடி வந்து சேர்த்துருக்கிறேன். அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இந்த மசாலா வேண்டான கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக இந்த மாதிரி அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுலையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துருக்கிறேன். கடலை மாவு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கி வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிம்ல வச்சு அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகுதுரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான உள்ள வைக்கக்கூடிய ஒரு ஸ்டஃபிங்ஸ் ரெடி. அடுத்ததான் இங்கே ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவு வந்து ஒயிட் கலர் எள்ளு வந்து சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து கோதுமை மாவு, உப்பு, தண்ணி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொத்தமல்லி இலை கொஞ்சமாக எடுத்து சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து எடுக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு சப்பாத்தி கல்லை எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாவு பசஞ்சு வச்சுருந்தோம்ல, அது இப்போ இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாகவே வந்திருக்கு. இதை நம்ம அந்த ரோலிங் பின் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்காக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு காமிச்சு தர பாருங்கள். இந்த மாதிரி ஒரு திக்னஸ் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஓரங்களில் அதிகமாக வராதபடி, அந்த 4 ஓரங்கள்லையும் அதிகம் வராத மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீதி வந்த சப்பாத்தி மாவில் கூட நீங்கள் இது மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சேனலில் இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, லெஸ் ஆயில் ஸ்நாக்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அதோட லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சு தந்திருப்பேன். இதே போலவே நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ரோலிங் பின் வச்சு ஜென்ட்லாக நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். அந்த லேயரோட பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கோதுமை மாவு சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து சூடாக ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயிலும் அதிகமாக வேண்டாம், நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். நம்ம ஏற்கனவே கோதுமை மாவு வச்சு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஸ்நாக்ஸை இதில் டிப் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பேனோட சைஸுக்கு தக்கன நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோதுமை மாவு கலவையில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால ஆயில் அதிகமாக குடிக்காது, நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும்.
ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகி வந்துட்டு இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து ரெடியாகி வந்திருக்கு. இது போலவே நம்ம எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே சவுண்டு கேட்டாலே தெரியும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள நல்ல லேயரோட அந்த ஸ்டஃபிங்ஸோடு சேர்த்து சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். நான் இப்போ இதை உங்களுக்கு வந்து பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் 3 உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வந்து உருளைக்கிழங்கை இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மேஷர் இல்லைனா கையை வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா வந்து ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெங்காயம் தான். நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து எடுத்துருக்கிறேன் மீடியம் சைஸில். அதை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன். அதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் அளவு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட வந்து ஒரு லெமனில் வந்து பாதி லெமன் வந்து இதில் வந்து புழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இருக்கும். இப்போ லெமனும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கையை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்மூத்தாக கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு வந்து நான் எடுத்துருக்கிறேன். 250 ml கப்பில் 1 கப் அளவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவில் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். இதை வந்து ஒரே பேட்சாக ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி பிசைய கஷ்டமாக தான் இருந்த மாதிரி இருக்கும், திக்காக இருந்த மாதிரி இருக்கும். பட் நமக்கு நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ரஃபாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணி வைக்க வேண்டாம். இப்போவே நம்ம இதை வந்து 2 பங்காக இதை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். 2 பெருசாக 2 பாலாக இதை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பாலாக பிடிச்சதுக்கப்புறமா அதுலேருந்து 1 மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, சப்பாத்தி கல் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சமாக கோதுமை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்கிற பாலில் ஒரு பால் மட்டும் இதில் வச்சு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். ரொம்ப நைஸாக வேண்டாம். இந்த மாதிரி ஓரளவு லைட்டாக ஒரு திக்னஸ் இருக்கிற மாதிரி நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டுது அப்படின்னா கொஞ்சம் மாவு வந்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வைக்கிற பிளேட்டில் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கிறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பால் வச்சுருந்தோம்ல, அந்த பாலும் இதே மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த திக்னஸ்க்கு நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இதில் வந்து தேவைப்படுறது பார்த்திங்கன்னா முட்டை தான். நான் வந்து இங்கே 3 முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா ஈக்குவலாக 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை வந்து இதில் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து வச்சிடலாம். இதுக்கு வந்து செய்கிறதுக்கு முக்கியமாக 3 பொருள் தான் வேணும். கோதுமை மாவு, அப்புறமா உருளைக்கிழங்கு, முட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கரியில் போனால் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட முடியாது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை இந்த மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸஸாக நம்ம வந்து முட்டையை வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ஒன்று வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் வந்து வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு நல்லா இழுத்து முட்டை எதுவும் வெளியே தெரியாத மாதிரி நல்லா வந்து இழுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒருவேளை கிராக் விழுந்த மாதிரி இருக்குன்னா பயப்பட வேண்டாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நமக்கு வந்து ஈஸியாக வந்து அது செட் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு பீசஸ்லேயும் ஒரு முட்டை இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஒருக்கா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பீசஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுலபம் தான். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம்.
பண்ணிக்கலாம். நான் ஒரு பேனில் சூடாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் வந்து பேனோட சைஸுக்கு தக்கன நீங்கள் வந்து 1 2 3 கூட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். எனக்கு சின்ன பேனாக இருக்கிறதுனால நான் ஒன் டைம் வந்து 1 மட்டும்தான் சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, உள்ளே வேகாது. ஓரளவு சிம் அல்லனா கொஞ்சம் மீடியத்துக்கும் சிம்முக்கும் இடையில வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் மாற்றி போட்டு நம்ம வந்து நல்ல கோல்டன் கலருக்கு நமக்கு டேன் ஆகிறது வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலே நிறைய ரெசிபிஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரை பண்ணும்போது வீடு முழுசும் அப்படி ஒரு பேக்கரியில் மணக்கிற மாதிரி ஒரு மனம் மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதுவரை இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை வந்து ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.